திட்டம் திட்டிய திமுக, துவம்சம் செய்ய தயாரான எடப்பாடி, சூடு பறக்கும் தேர்தல் களம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பொதுமக்களிடம் வாக்குகளை கவரும் வகையில் கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட திமுக தயாராகி வந்த நிலையில் அதிமுக அதற்கு முன்பாகவே சத்தமில்லாமல் களமிறங்கி திமுகவிற்கு அதிர்ச்சி அளித்துள்ளது என்று கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் தேதி இந்த மாதம் இறுதியில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுக தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. அந்த வகையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு திமுக முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்கள் மற்றும் விவசாய சங்கங்கள், மீனவ பிரதிநிதிகள், தொழில் முனைவோர், தொழிற்சங்கங்கள், மாணவர் சங்கங்கள், அரசு ஊழியர்களின் பிரதிநிதிகளிடம் கருத்து கேட்க உள்ளது. இந்த நிலையில் திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பரிந்துரைகளை அனுப்ப கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் அறிக்கையை வடிவமைப்பதற்கான கோரிக்கைகளை அனுப்பி வைத்து தேர்தல் அறிக்கை தயாரிப்பில் மக்கள் பங்களிக்கும் வகையில் எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிப்பதற்கு கடிதங்கள் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் வாயிலாகவோ அனுப்ப ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. திமுக மட்டும்தான் இத்தகைய ஏற்பாடுகளை செய்துள்ளது என்று நினைத்து கொண்டிருக்கையில் இதற்கு முன்னதாகவே அதிமுக இந்த பணிகளில் இறங்கி வேலை செய்ய தொடங்கிவிட்டது என்ற தகவல் வெளியாகி உள்ளது. இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் அறிக்கை குழு கூட்டங்களை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குழுவின் பிரதிநிதிகளை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு கருத்துக்களை நேரில் பெறுவதும் நடந்து வருகிறது. அதிமுகவின் தேர்தல் அறிக்கை தொடர்பாக பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி விவசாயிகள், வெளிநாடு வாழ் தமிழர்கள் என்று அனைத்து தரப்பினரும் கொரியர் மூலமாகவோ அல்லது இமெயில் வாயிலாகவோ அதிமுக தலைமை கழகத்திற்கு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இன்று முதல் தமிழகம் முழுவதும் 9 மண்டலங்களில் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு நேரில் சென்று விவரங்களை சேகரிக்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த மாதம் இறுதி அல்லது அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகி உள்ளது. எந்த யுக்திகளை அதிமுகவிற்கு எதிராக எடுக்க வேண்டும் என திமுக திட்டமிடுகிறதோ அவற்றை முன்னமே செய்து திமுகவை திணறடிக்கிறது அதிமுக என்ற கருத்து அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பான பேசுபொருளாகி உள்ளது. படித்தவரா நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397355517.